நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஸோ என்னென்ன பொருளை உணவுப் பொருட்களில் கலப்படம் கலந்துருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு மிளகாய் பொடி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, மிளகாய் பொடியில் அதுலேயுமே மரத்தூள் அப்படிங்கிறத கலக்குறாங்க, அதுலேயும் கலர் பொடி கலக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் மிளகு அப்படிங்கிறது வாங்குவோம். மிளகு ஒரு காஸ்ட்லியான பொருள். ஒரு காலத்தில் மிளகுக்காகவே ஒரு நாட்டை போரிட்டு அதை பிடிச்சிருக்காங்க. மிளகை ஒரு அதாவது எப்படின்னா ஒரு பெனால்ட்டி மாதிரி போடணும் அப்படின்னு நினைச்சோன்னா பல டன் கணக்கில் எனக்கு மிளகு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுக்கு அபராதம்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இது அப்படியான ஒரு அரசியல் பின்புலம் கொண்டதுதான் இந்த மிளகு. மிளகு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மிளகுலையுமே ஒரு பப்பாளி விதை அப்படிங்கிறத கலக்குறாங்க. ஸோ பப்பாளியை உலக்கக்கூடிய அந்த கருப்பையான விதையை என்ன செய்யறாங்க, வெயிலில் காய வச்சோம்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அசல் மிளகு மாதிரியே இருக்கும். ஸோ அதை அப்படியே கலந்துறாங்க. இது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சீனி. இந்த சீனியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை சாக்கரின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாக்கரினை கலந்துடுறாங்க. கொஞ்சோண்டு இனிப்பு போட்டால் கூட அதிகமாக நமக்கு இனிப்பு வரக்கூடியதாக இருக்கும். இந்த சாக்கரின் அப்படிங்கிறது அது ஒரு கெமிக்கல். ஸோ அது அடுத்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பில் பார்த்தீங்கன்னா பட்டாணி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கடலைப்பருப்பில் நிறைய கலப்படம் கலக்கிறாங்க. அதே போல் பட்டாணியில் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி அப்படிங்கிறதுல கலர் சாயப்பொடி கலந்து என்ன செய்கிறாங்க, இப்போ விற்கிறாங்க. போய் கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக அப்படியே கலராக மாறிடும். அது மட்டும் இல்லாமல் சீரகம் இருக்கு இல்லையா, சீரகம். இந்த சீரகத்தில் ஏதோ இந்த கல் தூள், அந்த களிமண் தூள் அதை என்ன செய்கிறாங்கன்னா புல்லு மாதிரி உள்ள விதைகளை பிறக்கிட்டு எடுத்துட்டு அந்த மாதிரியான இந்த களிமண் துகளில் போட்டு பிரட்டி எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம் மாதிரி அந்த சீரகத்தோட கலந்து அப்படியே விற்கிறாங்களாம். அது போலவே பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோம்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த சோம்புலையும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கலர் சாயம் போட்டிருக்காங்க. எடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே கசைக்கு பார்த்தீங்கன்னா கையில் ஃபுல்லாக அப்படியே பச்சை கலராக அப்படியே சாயம் ஒட்டுது. ஸோ இந்த மாதிரியான சாயம் போடக்கூடிய இந்த பொருளையும் நிறைய கலப்படங்கள் அப்படிங்கிறது கலந்துருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, வெண்ணெய், நெய்யில் ஒரு கலப்படம் இருக்குது. வெண்ணெயில் கலப்படம். வெண்ணெயில் பார்த்தீங்கன்னா மைதா அப்படிங்கிறத கலக்குறாங்க. ஸோ இதையுமே நிறைய கலப்படம் கலந்ததுக்கப்புறம் நம்ம ஒரிஜினல் வெண்ணெயா அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிருது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் நிறைய கலப்படம் பண்ணுறாங்க. இந்த என்னென்னலாம் கலப்படம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசுவோம். அடுத்து என்ன இந்த மாதிரி பச்சை காய்கறிகள்லையும் நிறைய கலப்படங்கள்லாம் நடக்குது. அதாவது இயற்கையான உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பச்சை காய்கறிலையும் நிறைய கலர் சாயம்லாம் போட்டு அந்த கலர் சாயத்தை பண்ணி என்ன செய்யறாங்க, நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி இது பண்ணிடுறாங்க. அதே போல சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கெமிக்கல் கலந்த கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா பல நாளைக்கு முன்னாடி பறிச்சதாக இருக்கும், ரொம்ப சோர்ந்து போயிருக்கும். அதுக்குன்னு ஒரு சில சாயம் கெமிக்கல்லாம் கலந்து என்ன செய்யறாங்க, தண்ணி அப்படி தொளிச்சு விட்ட உடனே அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே விரிஞ்சு நிற்கிது. இப்பயே படிச்சுட்டு வந்த மாதிரியான நம்ம ஒரு தோற்றத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. அதே போல் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லையும் நிறைய கலப்படங்கள்லாம் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா மெழுகு அப்படிங்கிறது பார்த்தோன்னே ஆப்பிள் பல பல பலன்னு அப்படியே சிவப்பு கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆப்பிள்லாம் நம்ம பார்த்தோன்னே அதில் பார்த்தீங்கன்னா லேசாக மெழுகு கோட்டிங் இருக்குது. ஸோ இதையுமே நம்ம பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல கலப்படம் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா தேனில் சர்க்கரை பாகு அப்படிங்கிறத கலந்துருப்பாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னாட்டா அதை தண்ணியில் விட்டு பார்ப்பாங்க. அது அடியில் போய் அப்படியே கரையாமல் இருந்துச்சுன்னா அது தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நெருப்பு வச்சு பார்ப்பாங்க.